نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربنا وابعث فيهم رسولا منهم يتلو عليهم آياتك ويعلمهم الكتاب والحكمة ويزكيهم إنك أنت العزيز الحكيم صدق الله العلي العظيم. முழு பிரபஞ்சத்தையும் படைத்து பரிபாலிக்கும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹுக்கே எல்லா புகழ்ச்சியும் அல்ஹம்துலில்லாஹ். நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவர்களுக்கும் தலைவராக அனுப்பப்பட்ட நபி முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தபிஊன்கள், தபூ தபிஈன்கள், ஸலஃபு ஸாலிஹீன்கள், அல்லாஹ்வுடைய அனைத்து நடிகார்கள் மீதும் அவனது ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. மதிப்புக்குரிய பெரியோர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழுமாறு முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதமாகிய ரபியுல் அவ்வல் மாதம் 12வது பிறையில் நாம் இருக்கிறோம். ரபியுல் அவ்வல் என்றால் முதல் வசந்த காலம், விளைச்சல் செய்யக்கூடிய காலம், லாபம் பெறக்கூடிய காலம் என்பது அர்த்தம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தொடராக 3 மாதங்கள் யுத்தம் செய்வதை தடை செய்திருந்தார். துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், இந்த 3 மாதங்களிலும் தொடராக 3 மாதங்கள் யுத்தம் செய்வது தடை. அரேபியர்கள் இந்த 3 மாதங்களும் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டார்கள். முஹர்ரம் முடிந்து சஃபர் ஆரம்பிக்கும் போது அவர்கள் பிசினஸுக்காக, விளைச்சலுக்காக வெளியாகுவார்கள். சஃபர் முடிந்தால் ரபியுல் அவ்வல், சஃபருடைய இறுதி பகுதி அல்லது ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய ஆரம்ப பகுதியில் லாபத்தோடு வீடு திரும்புவார்கள். விளைச்சல்கள் நிறைய பெறுவார்கள், அறுவடைகள் செய்வார்கள். அதனால் அந்த மாதத்திற்கு ரபியுல் அவ்வல், ரபி அல் அவ்வல், முதலாவது வசந்த காலம், லாபம் பெறக்கூடிய காலம், விளைச்சல்களை பெறக்கூடிய காலம் என்று அந்த மாதத்திற்கு பெயர் வைத்தார்கள். இந்த மாதத்திற்கு ரபி வசந்த காலம் என்று பெயர் வைப்பதற்கு காரணம் வேறாக இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்புதான் முதல் வசந்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்தில் தான் பிறந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியுல் அவ்வல் மாதத்தில் தான் பிறந்தார்கள் என்ற விடயத்தில் அறிஞர்களுக்கு மத்தியில் எந்த கருத்து வேற்றுமையும் இல்லை. எல்லா அறிஞர்களும் ஒன்றுபடுகிறார்கள், ரசூலுல்லாஹ் ரபியுல் அவ்வல் மாதத்தில் தான் பிறந்தார்கள். அல்லாஹு தஆலாவுடைய ஒரு சுன்னா இருக்கிறது. ஒரே காலத்தில் அல்லாஹ் பல ரசூல்மார்களை அனுப்புவான். ஒரே காலத்தில் ஒரே பகுதியில் பல்வேறு நபிமார்கள், ரசூல்மார்கள் இருப்பார்கள். ஒரு சமூகத்தில் அந்த ரசூல், அந்த நபி வஃபாத்தாகிவிட்டால் அவருக்கு பகரமான இன்னொரு ரசூலை, இன்னொரு நபியை அல்லாஹ் அனுப்பிவிடுவான். முழு உலகத்திலும் மனிதர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய ரசூல்மார்கள், நபிமார்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்துக்கு உயர்த்தப்பட்டதற்கு பின்னர் அல்லாஹ் ரசூல்மார்கள், நபிமார்களை அனுப்புவதை நிறுத்தினான். சுமார் 600 வருடங்கள், சுமார் 600 வருடங்கள் நபிமார்கள், ரசூல்மார்கள் இந்த பூமியில் இல்லை.
சமூகத்தை சீர்திருத்தம் செய்யக்கூடிய நபிமார்கள், ரசூல்மார்கள், மார்க்கத்தை கற்றவர்கள், வேதங்களை கற்றவர்கள் இல்லை என்றால் அந்த சமூகத்துடைய நிலைமை எப்படி இருக்கும்? ஃபித்னாக்கள், குழப்பங்கள் மேலோங்கி இருந்தது. அதனால தான் அந்த காலத்திற்கு பெயர் ஜாஹிலியத். மடமையின் உச்ச காட்டத்தில் வாழ்ந்தார்கள் அந்த காலத்தில் மக்கள். யாரெல்லாம் சமூக சீர்திருத்தத்தை விரும்புவார்களோ, யாரெல்லாம் நல்லதை விரும்புவார்களோ அவர்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் கையேந்தினார்கள். யா அல்லாஹ், இந்த சமூகத்தை சீர்திருத்தம் செய்ய ரசூல்மார்கள், நபிமார்களை அனுப்புவாயாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மதுர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி தூதராக, இறுதி நபியாக, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்து உயர்த்தப்பட்டதற்கு பின்னர் சுமார் 600 வருடங்கள், 570 வருடங்களுக்கு பின்னர் ரசூலுல்லாஹை அல்லாஹ் நபியாக, ரசூலாக அனுப்புகிறான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய முன்னறிவிப்புகள், முன்னால் அருளப்பட்ட வேதங்கள், தோரா, இன்ஜீல், பைபிள், பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, அதுவல்லாமல் அல்லாஹ் பல சுஹுஃப்களை, ஏடுகளை நபிமார்களுக்கு அல்லாஹ் அருளியுள்ளான். அந்த சுஹுஃப்களில் கூட இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய முன்னறிவிப்புகள் செய்யப்பட்டிருந்தது. அதனால்தான் சல்மானுல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டதும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். சல்மானுல் ஃபாரிஸி இன்ஜீலை, பைபிள், புதிய ஏற்பாட்டை நன்றாக கற்றவர். சொல்ல போனால் கிறிஸ்தவர்களுடைய மத தலைவர் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு இன்ஜீலை பற்றிய ஞானம் இருந்தது. இன்ஜீலில் முஹம்மது ரசூலுல்லாஹ் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய முன்னறிவிப்புகள் இருந்தது. அந்த அடையாளங்களை வைத்து அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வருகிறார்கள். மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வரும்போது மதீனாவில் அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் என்ற ஒரு யூத மார்க்க அறிஞர் இருந்தார். ரலியல்லாஹு அன்ஹு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் தோராவை பற்றிய ஆழமான அறிவுள்ளவர். ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வரும்போது அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ஈச்ச மரத்தில் இருக்கிறார். கேள்விப்படுகிறது, இப்படி ஒரு தூதர் வந்திருக்கிறார், அவர் இங்கு ஹிஜ்ரத் வந்திருக்கிறார். அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ஈச்ச மரத்திலிருந்து கீழே குதித்தார். ரசூலுல்லாஹ்வை பார்த்ததும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் தோராவை நன்கு கற்றொரு யூதர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாக வஹி அறிவிக்கப்படுகிறது. ஹிரா குகையில் பயந்து நடுங்கிக் கொண்டு வருகிறார்கள். மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வரகத் இப்னு நௌஃபல் என்ற ஒரு மார்க்க அறிஞரிடத்தில் கூட்டி போனார். வரகத் இப்னு நௌஃபல் எல்லா வேதங்களையும் நன்கு கற்றவர். அவர் அடையாளம் கண்டு கொண்டார். சொன்னார், உங்களிடம் வந்தாரே அவர்தான் நாமூசுல் அக்பர், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அவர்தான் மூசாவிடம் வந்தார், ஈசாவிடம் வந்தார், உங்களிடமும் வந்திருக்கிறார். முன்னால் அருளப்பட்ட வேதங்களில் சொல்லப்பட்டதனுடைய அடிப்படையில் வரகத் இப்னு நௌஃபல் நசீஹத் செய்தார். உங்களை இந்த சமூகம் வெளியேற்றும். முன்னைய வேதங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அணுவாக சொல்லப்பட்டிருந்தது. எல்லா ரசூல்மார்களும் நபிமார்களும் இறுதி தூதரை பற்றிய அறிமுகத்தை தனது சமூகத்திற்கு செய்தார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஅஹும். அவர்களுடைய பிள்ளைகளை கண்டால் இவன் என்னுடைய மகன்தான், இவள் என்னுடைய மகள்தான் என்ற ஒரு தந்தை எவ்வளவு அவசரமாக அறிந்து கொள்வார், அதே போன்ற அவர்களும், அந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்களும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டால் இவர்தான் அந்த இறுதி தூதர் என்பதை அவர்கள் நிச்சயமாக அறிவார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ் முன்னைய வேதங்களில்
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்புகளை செய்திருந்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நான் அனுப்பப்பட்டது தாவத் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆவினால். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஷாமுடைய பகுதி, அதாவது சிரியா, ஜோர்தான், லெபனான், பலஸ்தீன் இந்த நாடுகளை உள்ளடக்கியது ஷாம். அந்த பகுதியில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை மக்காவுக்கு வர வேண்டும். மக்காவுக்கு வந்தார், கஅபாவை கட்டினார். கஅபாவை வாப்பாவும் மகனும் சேர்ந்து கட்டிவிட்டு துஆ செய்தார்கள். ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திக. துஆ செய்கிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ் இந்த சமூகத்திலிருந்து ஒரு ரசூலை அனுப்புவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நபி இப்ராஹிமுடைய துஆ தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். பஷாரத்து ஈசா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் பஷாரத் செய்யப்பட்டவன் நான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்னை முன்னறிவிப்பு செய்தார்கள். எல்லா நபிமார்களும் ரசூல்மார்களும் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னறிவிப்பு செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிபி 571 ஆண்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்துக்கு உயர்த்தப்பட்டு சுமார் 570 வருடங்களுக்கு பின்னர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறார்கள். ரபியுல் அவ்வல் மாதம் தான் பிறக்கிறார்கள். எல்லா அறிஞர்களும் ரசூலுல்லாஹ் ரபியுல் அவ்வல் மாதத்தில் பிறந்தார்கள் என்பதில் ஒன்றுபடுகிறார்கள். ரசூலுல்லாஹ் பிறந்தது யௌமுல் இஸ்னைன், திங்கட்கிழமை. இதிலும் எந்த மார்க்கறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேற்றுமை இல்லை. ஆனால் திகதியில் கருத்து வேற்றுமை இருக்கிறது. சில அறிஞர்கள் 12 என்றும் 14, 15 என்றும் சிலர் 9 என்றும் பல ரீதியான கருத்துகள் இருக்கிறது. அரேபியர்களுடைய வளமை, திகதியை பார்க்க மாட்டார்கள், மாதத்தை பார்ப்பார்கள். திங்களா, செவ்வாவா, புதனா என்ற அந்த நாட்களை பார்ப்பார்கள். திகதியை பார்ப்பது அவர்களுடைய வழக்கம் இல்லை. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியாக ரபியுல் அவ்வல் எந்த திகதியில் பிறந்தார்கள் என்பதில் கருத்து வேற்றுமை இருக்கிறது. சரியான ஆதாரபூர்வமான கருத்து இல்லை. ஆனால் அதிகமான அறிஞர்கள் இந்த 12வது பிறையை பரிந்துரை செய்கிறார்கள். எனவே ரசூலுல்லாஹ் இன்றைய தினத்தில் தான் பிறந்திருப்பார்கள் என்று அதிகம் ஆதரவிக்கப்படுகிறது. எப்படியோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் தான் பிறந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அடிப்படையிலேயே கண்ணியப்படுத்தியிருக்கிறான். மனித சமுதாயத்தில் அல்லாஹ் நபிமார்களை தெரிவு செய்தான். நபிமார்களில் ரசூல்மார்களை அல்லாஹ் தெரிவு செய்தான். ரசூல்மார்களில் 5 பேரை உலுல் அஸ்ம், ஈமானில் ஸ்ட்ராங்கான, ஈமானில் மிக உறுதியான 5 பேரை அல்லாஹ் தெரிவு செய்தான். அந்த 5 பேர்களில் ஒருவரை அல்லாஹ் தெரிவு செய்தான். அவர்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹீஹ் முஸ்லிம் உடைய ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ அஸ்தஃபா கினானத மின் வுல்தி இஸ்மாயில். வாப்பா மகன் இப்ராஹிம், இஸ்மாயில் வாப்பா மகன் அலைஹிமஸ்ஸலாம் இருவரும் கஅபாவை கட்டுகிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பகுதியில் வாழ்கிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வம்சாவளியில் கினானாவை அல்லாஹ் தெரிவு செய்தான். அந்த கினானாவுடைய வம்சாவளியில் குரைஷை அல்லாஹ் தெரிவு செய்தான். குரைஷுடைய வம்சாவளியில் பனு ஹாஷிமை அல்லாஹ் தெரிவு செய்தான். சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஸ்தஃபானி மின் பனி ஹாஷிம். பனு ஹாஷிமிலிருந்து அல்லாஹ் என்னை தெரிவு செய்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் மக்காவுடைய பகுதியில் பிறக்கச் செய்தான். எந்த கோத்திரம் மிக கண்ணியமான கோத்திரமோ அந்த கோத்திரத்தில் அல்லாஹ் அவரை பிறக்கச் செய்தான். இருந்தும் ஏன் பலர் ரசூலுல்லாஹ்வை மறுத்தார்கள்? காரணம், ரசூலுல்லாஹ்
இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வம்சாவளியை சேர்ந்தவர். வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், தோரா இஞ்சில் கொடுக்கப்பட்டவர்கள் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சாவளியை சேர்ந்தவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 2 திருமணங்கள் செய்திருந்தார்கள். ஒரு மனைவியின் மூலம் இஸ்மாயிலும் இன்னொரு மனைவியின் மூலம் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கிடைத்தார்கள். சாரா நாகின் மூலம் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஹாஜர் நாகின் மூலம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிடைத்தார்கள். ஹாஜர் நாயகி அடிமையாக இருந்து உரிமை விடப்பட்டவர். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வம்சாவளியில் எந்த ஒரு நபியும் ரசூலும் வரவில்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர. ஆனால் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சாவளி அப்படி அல்ல. அநேகமான ரசூல்மார்கள், நபிமார்கள் அந்த வம்சாவளியில் தான் வந்தார்கள். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அந்த வம்சாவளியில் தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் என்று நபிமார்களுடைய பெரும் ஒரு பட்டியலே அந்த வம்சாவளியில் தான் வந்தார்கள். யூத கிறிஸ்தவர்கள் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சாவளியில் வந்தவர்கள். அவர்கள் அதே வம்சாவளியில் தான் இறுதி தூதர் வருவார் என்று அவர்கள் ஆசைப்பட்டார்கள், எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் நபி இஸ்மாயிலுடைய வம்சாவளியில் இருந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தெரிவு செய்தான். அதனால் அவர்கள் மறுத்தார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறானே, யாரிஃபூனஹு கமா யாரிஃபூன அப்னாஹும், அவர்களுடைய பிள்ளைகளை கண்டால் அவர்கள் எப்படி விளங்கிக் கொள்வார்களோ அதே போன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டால் அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள். இருந்தாலும் ரசூலுல்லாஹ்வை மறுத்தார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபிமார்கள் மஅசூம்கள், பாவங்களை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹ் பாவங்களில் இருந்து பாதுகாத்திருந்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்கிறார்கள், சிறிய காலத்தில் நான் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தேன். ரசூலுல்லாஹுடைய சிறுபிராயம் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹ் தாயுடைய வயிற்றில் இருக்கும் போதே தந்தை அப்துல்லா வஃபாத்தாகிவிட்டார். அவர் ஷாமுடைய பகுதிக்கு பிசினஸுக்காக போனார். வரும் வழியில் யத்ரிபில், அதாவது மதீனாவுடைய பகுதியில் வஃபாத்தாகினார். பிறப்பதற்கு முன்னரே தந்தையுடைய வஃபாத், பிறந்து சில காலங்களில் தாயும் வஃபாத்தாகி விடுகிறார்கள். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் பொறுப்பேற்கிறான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய ஆரம்ப காலம் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தேன். பொதுவாக ஆடு மேய்க்கக்கூடியவர்கள் இரவுடைய நேரம் இசைகள் இசைப்பார்கள், ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் நடைபெறும், இரா கதைகள் கதைப்பார்கள், கட்டு கதைகள் சிலர் சொல்ல அதை கேட்டு ரசிப்பார்கள். இது போன்ற சபைகளுக்கு ஆடு மேய்க்கக்கூடியவர்கள் போவார்கள். ரசூலுல்லாஹ் போக மாட்டார்கள். சிறு பிராயம் ரசூலுல்லாஹுக்கு ஆசை வருகிறது. ஒரு நாள் தனது நண்பர்களிடத்தில் சொல்லிவிட்டு போகிறார்கள், நான் இசை கேட்க, அந்த கதைகள் கேட்க நான் போகிறேன். ரசூலுல்லாஹ் போகும் வழியில் ஒரு வீட்டில் இசையுடைய சத்தம் கேட்கிறது. கேட்டார்கள், இது என்ன? இது ஒரு திருமண வீடு. இசைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சின்ன பிள்ளை அந்த இடத்தில் உட்கார்ந்தார்கள். அல்லாஹ் நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கிறான். இசையை அவர் கேட்கவில்லை. ரசூலுல்லாஹ்வை சொல்கிறார்கள், அடுத்த நாள் சூரிய வெளிச்சம் தான் என்னை எழுப்பியது. ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் பாதுகாத்தான். ரசூலுல்லாஹ்வை சிறு பிராயத்திலிருந்து அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறான். இன்னஹு மின் இபாதினல் முஹ்லஸீன், எங்களுடைய சாலிஹான நல்லடியார்கள் இருக்கிறார்களே அவர்களை சேர்ந்தவர் அவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிய காலத்தில் ஹலீமா சஅதியாவிடத்தில் தாயிஃபுடைய பகுதியில் தான் இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் சிறு பிராயம் விளையாடிக் கொண்டிருக்கும் போதே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்வை ஒரு ஓரமாக கொண்டு போய் ஒரு கல்லில் படுக்க வைத்து நெஞ்சை பிளந்து கல்வை சுத்தப்படுத்தினார்கள். சுத்தப்படுத்தி மறுபடியும் கல்வை வைத்து தேய்த்தார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள்,
وَقَدْ كُنْتُ أَرَى ذَلِكَ الْمِخْيَطَ فِي صَدْرِهِ அந்த தையலுடைய அடையாளத்தை ரசூலுல்லாஹுடைய நெஞ்சு பகுதியில் நான் கண்டிருக்கிறேன். எப்படி ஒரு சர்ஜரி செய்து தையல் போட்டால் அடையாளம் இருக்குமோ அதே போன்ற அடையாளம் ரசூலுல்லாஹுடைய நெஞ்சு பகுதியில் இருந்தது. சிறு பிராயத்திலேயே அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி கல்பை சுத்தப்படுத்தி விட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுடைய பயணம் போனார்கள். மிஅராஜுடைய பயணத்தில் வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கல்ப் இரண்டாவது முறையாக கழுவப்படுகிறது. அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பரிசுத்தப்படுத்தினான். ரசூலுல்லாஹ் பிறக்கும் பொழுதும் பரிசுத்தமானவர், வாழும் போதும் பரிசுத்தமானவர், வஃபாத்தாகும் போதும் பரிசுத்தமாக தான் வஃபாத்தாகினார்கள், இப்போதும் பரிசுத்தமாக தான் இருக்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹுடைய ஜனாசாவை பார்த்து ரசூலுல்லாஹை முத்தமிட்டு விட்டு சில வார்த்தைகள் சொன்னார்கள். திபுத மய்யிதன் திபுத ஹய்யன் வ மய்யிதன் யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் ஹயாத்தோடு இருக்கும் போது மணந்தீர்கள், வஃபாத்தானதற்கு பின்னரும் மணக்கிறீர்களே. ரசூலுல்லாஹுடைய உள்ரங்கத்தையும் வெளிரங்கத்தையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருந்தான், சிறப்பாக்கியிருந்தான், பரக்கத் பொருந்தியதாக மாற்றியிருந்தான். ரசூலுல்லாஹுடைய உள்ரங்கமும் வெளிரங்கமும் மிக அழகு. ரசூலுல்லாஹுடைய தோற்றம் அஷ்ஷமாயில் இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் ரசூலுல்லாஹுடைய உடல் உறுப்புகள் எப்படி இருக்கும் என்று ஹதீஸ்களை கோர்வை செய்து தனியோடு கிதாபாக தந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் வெளி தோற்றத்தில் மிக அழகு. ரசூலுல்லாஹுவை விட மிக அழகான ஒருவர் இதுவரை பிறந்ததே இல்லை, இதற்கு பின்னர் பிறக்கவும் மாட்டார். ரசூலுல்லாஹுடைய வெளிரங்கம் அந்த அளவு அழகு. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், பௌர்ணமி நிலவன்று நான் நிலவை பார்த்தேன், ரசூலுல்லாஹுடைய முகத்தை பார்த்தேன், ரசூலுல்லாஹுடைய முகத்தை பார்த்தேன், பௌர்ணமி நிலவை பார்த்தேன். பௌர்ணமி நிலவை விட ரசூலுல்லாஹுடைய முகம் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ரங்கத்தையும் சிறப்பாக்கியிருந்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்கள் தூங்கும், கல்பு தூங்காது. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கி இருக்கும் பொழுது எழுப்புவதற்கு பயப்படுவார்கள். ஒருவேளை ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வோடு முனாஜா செய்து கொண்டிருக்கிறார்களோ, வஹி இறங்கிக் கொண்டிருக்கிறதோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறு பிராயத்தில் இருந்து உள்ரங்கத்திலும் வெளிரங்கத்திலும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கிறான். கஅபாவை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வாப்பாவோடு சேர்ந்து கட்டினார்கள். இந்த வரலாறு நிறைய நாம் கேள்விப்பட்டிருப்போம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹாஜர் நாயகி அங்கும் இங்கும் சஃபா மர்வா ஓடுகிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சிறு பிள்ளை, அவருடைய காலடியில் அல்லாஹ் ஜம்சம் ஊற்றை உருவாக்குகிறான். அந்த நேரத்தில் ஜுர்ஹும் கஹ்தான் என்ற இரண்டு கோத்திரம் அந்த வழியால் வருகிறார்கள். அவர்கள் பிசினஸுக்காக போகக்கூடியவர்கள். பழைய காலங்களில் எந்த பகுதியில் தண்ணீர் இருக்கிறதோ அந்த பகுதியில் தங்கிக் கொள்வார்கள். ஜுர்ஹும் கஹ்தான் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் வருகிறார்கள். ஒரு பகுதியில் பறவைகள் மேலால் பறந்து கொண்டிருக்கிறது. தண்ணீர் இருந்தால் தான் பறவைகள் அப்படி பறக்கும். அவர்கள் வந்து பார்க்கிறார்கள், தண்ணீர் இருக்கிறது, ஒரு தாயும் மகனும் இருக்கிறார்கள். இந்த இடத்தில் தங்கவா என்ற அனுமதி கேட்டார்கள். ஹாஜர் நாயகி அவர்கள் சொன்னார்கள், இங்கு தங்கலாம், ஆனால் உரிமை கொண்டாடக்கூடாது. ஜுர்ஹும் கஹ்தான் அந்த இடத்தில் தான் இருந்தார்கள், மக்காவில் வாழ்ந்தார்கள். ஜுர்ஹும் கஹ்தான் என்ற யமன் நாட்டை சேர்ந்த கோத்திரத்தின் மூலம்தான் அரபு பாஷையே மக்காவுக்கு வந்தது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜுர்ஹும் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்தார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜுர்ஹும் கோத்திரம் இருந்துதான் வாள் சண்டையை கற்றுக்கொண்டார்கள், குதிரையோட்ட கற்றுக்கொண்டார்கள். அவருக்கு தேவையான எல்லா கல்விகளையும் ஜுர்ஹும் கோத்திரத்தில் தான் கற்றுக்கொண்டார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வம்சாவளியை சேர்ந்தவர்கள். அவர்கள் தான் காபாவை பராமரித்துக் கொண்டிருந்தார்கள். அதற்கு பின்னர் ஜுர்ஹும் கோத்திரத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சாவளி அல்லாதவர்கள் காபாவை கைப்பற்றினார்கள். அவர்கள் தான் ஜுர்ஹும் கோத்திரம் காபாவை பராமரித்துக் கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹுடைய பிறப்புக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னர் அல்லாஹ் ரசூலுல்லாஹுடைய வம்சாவளியை சேர்ந்த குசையுக்கு அல்லாஹ் காபாவுடைய பொறுப்பை கொடுக்கிறான்.
அறிஞர்கள் பதிவு செய்கிறார்கள், இதுவெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையுடைய முன்னறிவிப்பு. ஜம்சம் கிணறு நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இருந்தது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வஃபாத்துக்கு பின்னர் ஜம்சம் கிணறு காணாமல் போனது. கிட்டத்தட்ட 400 வருடங்கள் ஜம்சம் கிணறு இருக்கல்ல. அதுதான் ஜுர்ஹும் 2 கோத்திரமும் சண்டையிட்டுக் கொண்டார்கள். அந்த சண்டையுடைய விளைவாக ஜம்சம் கிணறு மூடப்பட்டது. அதற்கு பின்னர் எந்த இடத்தில் ஜம்சம் அந்த கிணறு இருக்கிறது என்பதே தெரியாமல் போகக்கூடிய அளவுக்கு மறந்து போனது. 400 வருடங்கள் ரசூலுல்லாஹுடைய பாட்டன் வாப்பாவுடைய வாப்பா அப்துல் முத்தலிபுக்கு அல்லாஹ் ஒரு கனவு தென்பட வைக்கிறான். அவர் ஜம்சம் கிணறு இருக்கக்கூடிய இடத்தை கனவில் காண்கிறார். தோண்டப்படுகிறது, மறுபடியும் ஜம்சம் கிணறு உயிர் பெறுகிறது. அல்லாஹு தஆலா ஜம்சம் கிணற்றை ரசூலுல்லாஹுடைய பிறப்புக்கு முன்னர் கொடுக்கிறான். அறிஞர்கள் சொல்கிறார்கள், இது ரசூலுல்லாஹுடைய வருகையை முன்னறிவிக்கிறது. ரசூலுல்லாஹ் வரப்போகிறார்கள் என்ற செய்தியை இது சொல்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கஅபா ரசூலுல்லாஹுடைய குடும்பத்துக்கு வந்ததாக இருக்கலாம், ஜம்சம் கிணறு திரும்ப கிடைத்ததாக இருக்கலாம். இதுவெல்லாம் ரசூலுல்லாஹுடைய வருகையை முன்னறிவிப்பு செய்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னர், சுமார் 40 நாட்களுக்கு முன்னர் அபரஹத்துல் அஷ்ரம் யானை படையோடு கஅபாவை உடைக்க வருகிறான். அல்லாஹ் பெரும் அற்புதத்தை காட்டுகிறான். மக்காவாசிகள் மலைகளுக்கு மேல் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சிறிய குருவிகள், அபாபில் என்ற குருவிகள் கஅபாவை தவாப் செய்கிறது. உற்று பார்க்கிறார்கள், 3 கற்கள் இருக்கிறது. சொண்டில் ஒரு கல், 2 கால்களிலும் ஒவ்வொரு கற்கள். கஅபாவை தவாப் செய்துவிட்டு மினாவுடைய பகுதியில் அபரஹத்துல் அஷ்ரமுடைய யானை படை வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சிறிய கற்களை வீசுகிறது. அந்த கற்கள் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், சுட்டெரிக்கக்கூடிய கற்கள். உச்சன் தலையில் விழுந்து பின் துவாரத்தால் வெளியே வந்தது. அந்த கல் உடம்பில் பட்டதும் உடம்புடைய பகுதிகள் எல்லாம் உருகி போனது. சிலர் அந்த இடத்திலேயே வஃபாத் ஆகினார்கள். இன்னும் சிலர் மாத கணக்கில் வஃபாத் ஆகினார்கள். அபரஹத்துல் அஷ்ரம் 2 மாதங்களாக படுத்த படுக்கையாக இருந்து வஃபாத் ஆகினான். அல்லாஹ் தஆலா ஒரு அற்புதத்தை நிகழ்த்துகிறான். அதை அல்லாஹ் குர்ஆனில் கூட சொல்லி காண்பிக்கிறான். அறிஞர்கள் சொல்கிறார்கள், இந்த அஸ்ஹாபுல் ஃபீலுடைய நிகழ்வு ரசூலுல்லாஹுடைய முன்னறிவிப்பை செய்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதம், அதாவது ரபீஉல் அவ்வல் மாதம் தான் பிறந்தார்கள். அதில் அறிஞர்களுக்கு மத்தியில் எந்த கருத்து வேற்றுமையும் இல்லை. திங்கட்கிழமை தான் பிறந்தார்கள். அதிலும் அறிஞர்களுக்கு மத்தியில் எந்த ஒரு கருத்து வேற்றுமையும் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு திங்கட்கிழமை யௌமுல் இஸ்னைன் என்பது ரசூலுல்லாஹோடு அதிகம் சம்பந்தப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது திங்கட்கிழமை, வஃபாத் ஆகியது திங்கட்கிழமை, ரசூலுல்லாஹுக்கு நுபுவத் கொடுக்கப்பட்டது திங்கட்கிழமை, ரசூலுல்லாஹ் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போனது திங்கட்கிழமை, மதீனாவுக்கு போய் சேர்ந்ததும் திங்கட்கிழமை தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமை தான் பிறந்தார்கள். ரசூலுல்லாஹ் திங்கட்கிழமை அதிகமாக நோன்பு நோட்பார்கள். கேட்கப்பட்டது, ஏன் யா ரசூலுல்லாஹ் அதிகமாக திங்கட்கிழமை நோன்பு நோட்கிறீர்கள்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தாலிகல் யௌமுல் லதீ உலித்து ஃபீஹி, இந்த திங்கட்கிழமை தான் நான் பிறந்தேன், அதனால் நான் நோன்பு நோட்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கட்கிழமை தான் பிறந்தார்கள். அது ரபீஉல் அவ்வல் 12 14 9 என்பதில் அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேற்றுமை இருக்கிறது. ஆனால் ஏகோபித்த கருத்து ரபீஉல் அவ்வல் மாதம் திங்கட்கிழமை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு பயானோடு ஏற்பாடுகள் செய்வது, அந்த நாளையில் போட்டிகள் வைப்பது, ரசூலுல்லாஹுடைய சீராக்களை பற்றிய கேள்விகள் கேட்டு யாரு சரியான பதில்கள் கொடுக்கிறார்கள் அவர்களுக்கு பரிசில்கள் கொடுப்பது, இது வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. ஆனால் ரசூலுல்லாஹ் பிறந்தார்கள், ரசூலுல்லாஹுடைய பிறந்த நாள் என்பதினால் கேக் வெட்டி கொண்டாடக்கூடிய கொண்டாட்டம் அல்ல இது. ஒரு வீடியோ பார்த்தேன், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஒரு பெயர் அடித்து ஒரு கேக் வெட்டுகிறார்கள்.
இதெல்லாம் இஸ்லாத்துக்கு மாற்றமான செயல்கள். ரசூலுல்லாஹுடைய பிறந்த மாதத்தில், ரசூலுல்லாஹ் பிறந்த அந்த தினத்தில் ரசூலுல்லாஹுடைய சீராக்களை வாசிப்பதோ, சீராக்களை ஞாபகப்படுத்துவதோ, ரசூலுல்லாஹுடைய ஷமாயில்களை, வாழ்க்கை வரலாற்றை, அவருடைய குணநலங்களை, அஹ்லாக்களை பற்றி பேசுவது, அவர்களை புகழ்ந்து கவி பாடுவது, இதெல்லாம் எந்த பிரச்சனையும் அல்ல. குஃப்ர் ஷிர்க்குடைய வார்த்தைகள் சேராத வரை ரசூலுல்லாஹுவை புகழ்ந்து பாடக்கூடிய கவிதைகள் எந்த பிரச்சனையும் இல்லை. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹுவை புகழ்ந்து பாடுவார். மஸ்ஜித் நபவியில் ஒரு மிம்பர் இருந்தது. அந்த மிம்பரில் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹுவை புகழ்ந்து பாடுவார்கள். வா அஹ்ஸனு மின்க லம் தரகத் ஐனி வா அஜ்மலு மின்க லம் தலிதின் நிசாஉ. யா ரசூலல்லாஹ், உங்களை விட அழகான ஒருவரை என்னுடைய கண்கள் இதுவரை கண்டதே இல்லை. உங்களை விட அழகான ஒருவரை எந்த ஒரு பெண்ணும் இதுவரை பெற்றதே இல்லை. خلقت مبرأ من كل عيب كأنك قد خلقت كما تشاء. எந்த ஒரு குறையும் இல்லாமல் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் விரும்புவதை போன்று படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹ் கண்ணாடிக்கு முன்னால் நின்றால் கரெக்ஷன்கள் சொல்ல எதுவும் இருக்காது. அவ்வளவு பூர்த்தியானவர்கள். உம்மு மஅபத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் தூரத்தில் வரும்போது நான் கண்டேன், கிட்ட வந்த பின்னரும் கண்டேன். தூரத்தில் இருந்து பார்க்கும் போதும் மிக அழகாக இருந்தார்கள், கிட்ட வந்து பார்க்கும் போதும் ரசூலுல்லாஹ் மிக அழகாக இருந்தார்கள். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு மிம்பரில் இருந்து மஸ்ஜித் நபவியில் ரசூலுல்லாஹை புகழ்ந்து பாடுகிறார்கள். குஃப்ர் ஷிர்க்குடைய வார்த்தைகள் இல்லாமல் ரசூலுல்லாஹை தாராளமாக புகழ்ந்து பாடலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு உருது கவிஞர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடிக்கொண்டே வருகிறார். மிக ஆச்சரியமான அர்த்தம் உள்ள கவிதை வரிகள். கடைசியா அவர் சொல்லி முடிக்கிறார், பாதஸ் ஹுதா தூஹி கிஸ்ஸா முக்தசர். நான் எவ்வளவுதான் உங்களை புகழ்றதே, அல்லாஹுக்கு பின்னால் எல்லாமே நீங்க தான் யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடலாம். இந்த ரபியுல் அவ்வல் மாதம் எல்லா காலத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீராக்கள், ஷமாயில்கள் ஞாபகப்படுத்தப்பட வேண்டும். ரசூலுல்லாஹ் மீது அதிகம் ஸலவாத் சொல்லப்பட வேண்டும். குறிப்பாக ரபியுல் அவ்வல் மாதம் ரசூலுல்லாஹ் பிறந்த இந்த மாதத்தில் அதிகமாக ரசூலுல்லாஹுடைய சீராக்களை, வாழ்க்கை வரலாற்றை நாம் படிப்போம். ரசூலுல்லாஹ் மீது அதிகம் ஸலவாத் சொல்வோம். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டிய அழகான இந்த நெறிமுறையில் மௌத்